வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி சிக்கனமாக இருந்தீங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கி இருக்கீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு அப்படியே ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையை இன்றைக்கி 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் தே லேக் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பணம் எனக்குமோ நிறைய பணம் இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ த ஃபினான்ஸோட ஃபஸ்ட்டு இது என்ன டிசிப்ளின் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி சம்பாதிக்கிற காசு எனக்கு என்னுடைய 65 வயசுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதப்ப நான் இருக்க போகிறதுக்கும் சேர்த்து நான் இப்போ சம்பாதிக்கிறேன். கண்டிப்பாக ஆமாம். அதாவது சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பாடி, மைண்ட் அண்ட் டைம். பணம் செகண்டரி தான், பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் பீப்புள் இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் அவங்களுக்கு கான்ட்ராரியாக இருக்காதா? இது பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு ரிசோர்ஸ் தாங்க. எப்படி வயோதிக காலத்தில் சேர்ந்து வாழ்வது நல்லது, சார்ந்து வாழ்வது நல்லதா யோசனை பண்ணுங்கள். வீடு வாங்குறதுக்கு நீங்கள் லோன் வாங்கலாம். தேர் ஆர் குட் டெட்ஸ் அண்ட் பேட் டெட்ஸ். அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய சேஃப்டிக்காக என்ன இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, என்ன ஸ்கீம், என்ன டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக. ஸோ இது நாங்கள் எடுத்த என் பொண்ணு கல்யாணத்தப்போ எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வந்தது. அப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம 60 வயசில் நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரியும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸுங்கிற வார்த்தை ஒரு அட்வைஸாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, டு த யங்கர் சொசைட்டி லைக் மீ, எனக்கே சொல்லுங்க. நான் எடுத்திருக்கப்பா 2 கோடி ரூபாய்க்கு நீயும் எடுத்து வச்சுக்கோ. அதுதான் உண்மையான அட்வைஸ், அதுதான் உண்மையான அக்கறை. இன்றைக்குங்க நல்ல தேர்ந்த அனுபவம் ஊறிய ஒரு மேடம் நம்ம கூட இருக்காங்கங்க. அவங்க லைஃப் லாங் காசை எப்படி மிச்சப்படுத்தி வாழ்கிறதுன்னு வாழ்ந்தே காட்டி 2 சக்ஸஸ்ஃபுல் சைல்டை ரைஸ் பண்ணவங்க. அவங்க நம்மக்கிட்ட சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நிச்சயமாக உதவியாக இருக்க போதுங்க. யாருக்கெல்லாம் சம்பளம் நான் வாங்குறேன் ஆனால் கையிலே நிற்க மாட்டேங்குதுங்க, கையை திறந்தால் சம்பளம் போயிடுது, மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலி ஆயிடுது, குடும்பத்தை எப்படி நடத்துகிறேன்னே தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் மேம் கூட நம்ம பேச போகிற அடுத்த ஒரு 25 நிமிஷம் நிச்சயமாக உதவியாக இருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் நான் இல்லைனாலும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல செல்வமாக தான் இருக்கணும், அதுக்கு நான் இப்போ ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். மேம் நம்ம வெல்கம் பண்ணலாம். நம்ம கூட லக்ஷ்மி ராமச்சந்திரன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த நேரில் பாட்காஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த விஷயங்களே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக நெஞ்சார்ந்து இருந்துச்சு. நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம், நீங்கள் ஒரு 40 வருஷமாக இல்லற வாழ்க்கையில் இருக்கீங்க, 2 சக்ஸஸ்ஃபுல் சில்ட்ரனை ரைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கணவர் பேங்க்கில் மேனேஜராக இருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர்லாம் நிறைய நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் அமிட்ஸ்ட் ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி சிக்கனமாக இருந்தீங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் இன்றைக்கி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நன்றி. முதல்ல இந்த சேனலுக்கு என்னை கூப்பிட்டு பேச வச்சதற்கு மிகவும் நன்றி. ஆக்சுவலி சொல்ல போனோன்னா நாங்கள் உண்மையிலேயே நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐ ஃபீல் மை செல்ஃப் அ வெரி ஹாப்பி ஃபேமிலி அண்ட் ஐ பிலாங் டு அ ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் ஒய்ஃப். ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். அது ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கட்டும், முதல்ல நம்மளுடைய ஃப்ரீடம் நமக்கு ரொம்ப அவசியமான இன்றியமையாத தேவை. ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2 சக்ஸஸ்ஃபுல் சில்ட்ரனை ரேஸ் பண்ணியிருக்கேங்கன்னா நாங்கள் பட்ட அந்த சமயத்தில் நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 35 இயர்ஸ் ஆச்சு. பொண்ணு இப்போ டாக்டராக இருக்காங்க, பையன் கூட நல்ல ஒரு தமிழ் சேனலில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டராக இருக்கார். எல்லாம் அவங்களே முடிவு எடுத்தாங்க. எல்லாமே இந்த ஃப்ரீடம் தான், எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த ஃப்ரீடம். அவங்களே உருவாகி வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் சொற்ப சம்பளம் தான். இந்த பேங்க் ஒரு சம்பளத்தை வச்சுட்டு நம்ம எப்படி இவ்வளோ தூரம் பண்ணினோன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எனக்கே அதிசயமாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு அப்படியே ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையை அந்த டயத்தில் வாழணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம எடுத்துகிட்டு நம்மளை எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபேமிலியில் விமன் ரொம்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலி கண்டிப்பாக முன்னேறிடும். நான் ஜென்ஸுக்கு கூட எல்லாருக்கும் சொல்லுவேன், அவங்க விமனுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டு வரத்துக்கு வேணால் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் ஆகும் மேரேஜ் ஆகி ஏன்னா 2 பேருமா சேர்ந்து ஈச் ஒன் ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர்.
ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு மேலே வரத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்ஃபு வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணால் தானே ஃபேமிலி மேலே வர முடியும் இல்லைங்களா? அந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து ஒய்ஃப் கிட்ட தான் இருக்குது. தட் இஸ் வாட் மை ஹம்பிள் வியூ. மேம் நீங்கள் வந்து இன்டர்நெட்டு, இமெயிலு, கூகுள் பே, பேடிஎம் இல்லாத காலத்தில் இருந்திருக்கீங்க. கரெக்ட். நீங்கள் வந்துட்டு ட்ரங்க் கால் அளவுக்கு போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரங்க் கால் தான் பண்ணுவோம். ட்ரங்க் கால் பண்ணிருக்கீங்க, ட்ரங்க் கால் பண்ணியிருக்கீங்க, லேண்ட்லைன் பார்த்துருக்கீங்க, ₹1 காயின் பார்த்துருப்பீங்க, அப்புறம் வந்து பேஜர் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் செல்ஃபோன் 0000 பார்த்துருப்பீங்க. இப்போ ஆண்ட்ராய்டு காலத்தில் இருக்கீங்க. இப்போ அன்னைக்கு நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைக்கும் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வந்து ஒரு கப்புள் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சார் மட்டும்தான் சம்பாதிச்சாங்க, நீங்கள் சம்பாதிக்கல, வேலைக்கு இன்ஃபேக்ட் போகலை, பட் நீங்கள் வந்து வெல் எஜுகேட்டட், பட் ஸ்டில் வந்துட்டு சம்பளங்கிறது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் தே லேக் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மணி இஸ் அ மைண்ட் செட்டுங்க. பணம் வந்து எனக்குமோ நிறைய பணம் இருந்தால் நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் அ மைண்ட் செட். மணி மைண்ட் செட் வந்து இப்போ என்கிட்ட நான் நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்டு, இப்போ நான் வந்து ஒரு ஐம் அன் எல்ஐசி பர்சன், எவ்ரிபடி நோஸ் தட் இன் த சொசைட்டி. ஸோ நான் வந்து ஃபினான்ஸில் தான் இப்போ வேலை பார்த்துட்ருக்குறேன். நான் போய் கேட்பேன், ஒரு 1000 ரூபாய் சேமிங்க. எம்மா இது குடும்பத்துக்கே பற்ற மாட்டேங்குது, நான் எங்கே போய் சேவ் பண்ணுறது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், எடுத்து வச்சு தான் பாருங்களேன், இந்த மாதம் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே சொல்லி சொல்லி ஒரு 50 குடும்பங்களை நான் சேமிக்க வச்சுருக்கிறேன் இன்னைக்கு 5 வருஷம் கழித்து அவங்க எனக்கு தேங்க் பண்ணுறாங்க. பரவாயில்ல மேடம், நீங்கள் சொல்லலைன்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டோம் அப்படிம்பாங்க. ஸோ மணி வந்து ஒரு மைண்ட் செட்டு தான். நம்மக்கிட்ட நிறைய இருந்தாப்புல மாத்திரம் நம்ம 1 லட்ச ரூபா செலவு பண்ணி சம்பாதிச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுவோம். இதே 2 லட்ச ரூபா சம்பாதிச்சோன்னா நம்மளுடைய செலவுகள் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர யாருமே மீதியை சேவ் பண்ணவே போகிறதில்ல. ஸோ த ஃபினான்ஸோட ஃபஸ்ட்டு இது என்ன டிசிப்ளின் என்ன அப்படின்னா, சேவ். ஃபஸ்ட்டு ஏர்ன், சேவ் அண்ட் தென் ஸ்பெண்ட். 20% எடுத்து வச்சுருங்க. அந்த 20%ல் வந்து 10% ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் 10% ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்ம் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து முதுமை வந்து, அதாவது லாங்கிவிட்டி இஸ் இன்க்ரீஸிங். இன்றைக்கி எங்களோட பில்டிங், நான் வசிக்கிற பில்டிங்கில் சுற்றி வர பார்க்குறேன் 90+ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 600-700 வீடு இருக்குதுன்னா அதில் 100 வீட்டில் 90+ பீப்புள் இருக்காங்க. ஏஜ் வந்து 90, 92, 94, 96. இதுக்கெல்லாம் அப்புறம் நம்ம வந்து 60-65 வயசுக்கு மேலே சம்பாதிக்க போகிறது இல்லை. அப்போ நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற சம்பளம் வந்து உங்களுடைய முதுமைக்கும் சேர்த்து தான் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேலரியிலேருந்து உங்களுக்கு முதல்ல பே பண்ணிக்கோங்க 10%. என்னுடைய லாங்கிவிட்டிக்கு இது வேணும், இல்லாட்டி நம்ம பிள்ளைங்களை சார்ந்திருப்போம். இது நல்ல புது பாயிண்ட். இது நான் இப்படி யோசிச்சது இல்லை. நான் இன்னைக்கு சம்பாதிக்கிற காசு எனக்கு என்னுடைய 65 வயசுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதப்ப நான் இருக்க போகிறதுக்கும் சேர்த்து நான் இப்போ சம்பாதிக்கிறேன். கண்டிப்பாக, ஆமாம். அதுக்கப்புறம் நம்மளால், அதாவது சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாடி, மைண்ட் அண்ட் டைம். உங்களுக்கு பாடி வேணும், மைண்டு நல்லா இருக்கணும், டைமும் இருக்கணும். ஒரு 70 வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து போதும் நாயுடு இதெல்லாம் நம்மளுடைய பாடி ஒத்துழைக்காது. பாடி ஒத்துழைச்சா மைண்டு ஒத்துழைக்குமா தெரியாது. அப்போ டைம் இருக்கும் நிறைய. இப்போ வந்து நமக்கு டைமே இல்லை, ஓடுன்னு ஓடுறோம் பணத்துக்காக. அதான் இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிக்கும் போதே சேர்த்து உங்களுடைய 70 வயசுக்கு மேலே உண்டான தேவைகளை இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பே பண்ணிக்கோங்க 10%. ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாம் தான் நம்மளுக்கு பே பண்ணிக்கணும். யாரும் எந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குது, பட் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் எங்கெங்கே பென்ஷன் கிடைக்கிறது? ஸோ நாங்கள் வந்து அதுக்கும் இப்போ சேர்த்து அதனால தான் அட்வைஸ் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, ஒரு மென்டர் வந்து ஃபினான்ஷியல் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறம் கடைசியில் நான் இப்போ கஷ்டப்படுறவங்களையும் பார்க்குறேன். இல்லாட்டி அசெட்டை நிறைய வாங்கி போட்டுருவாங்க, பெரிய பெரிய வீடுகளாக வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் நமக்கு 70 வயசுக்கு மேலே என்ன தேவை? கேஷ் ஃப்ளோ. அன்னன்னைக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை உடுத்துறதுக்கோ இல்லை நம்ம பேர குழந்தைங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் நமக்கு பணம் இருந்தால் தாங்க மதிப்பு. அவ்வளோதான். அதான் சொல்லுவேன் நான். டிக்னிஃபைடாக நீங்கள் லாஸ்ட்டில் எண்டில் நல்ல நம்மளுடைய டெத்து வந்து டிக்னிஃபைடாக இருக்கணும், க்ளோரிஃபைடாக இருக்கணும்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும். ஃபைன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல மேம், பணம்லாம் முக்கியம் இல்லை, அன்பு முக்கியம், ஆட்கள் முக்கியம், இதுதான் முக்கியம், பணம் வந்து செகண்டரி தான், பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் பீப்புள் இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கான்ட்ராரியாக இருக்காதா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அன்பு முக்கியம்தான், அரவணைப்பு முக்கியம்தான். அந்த அன்பை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதை பெறுற நிலையில் இருக்கணும்ல, வாங்குகிற நிலைமையில் இருக்கணுமே.
நீங்கள் என்னுடைய அன்பு இப்போ என் பையனுக்கு வந்து என்னோட அன்பு மட்டும் போதுமா? அப்போ நான் அவனை டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னா அந்த அன்பு வந்து வேறுபடும் இல்லையா? இல்லைங்களா? இப்போ நானும் கொடுக்குற நிலைமையில இருந்து அவனும் கொடுக்குற நிலைமையில இருக்கும்போது அன்பு கரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது வந்து பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ரிசோர்ஸ் தாங்க. எப்படி டைம் ஒரு ரிசோர்ஸோ அது மாதிரி மணி இட்ஸ் ஆல்சோ எ ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி சேர்த்து வச்சுக்கிறோங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு மென்டர் கண்டிப்பாக தேவை இல்லை. நம்ம சேவிங்ஸ் மட்டும்தாங்க, வேறு மென்டர் இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற மரியாதையை பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் அவங்களுக்கு சார்ந்து இருக்கு. அதான் எங்கள் சார் சொல்லுவார், எனக்கும் மென்டார்ஸ்லாம் இருக்காங்க, ட்ரைனிங்ஸ்லாம் போகிற சார் சொல்லுவார், வயோதிக காலத்தில் சேர்ந்து வாழ்வது நல்லது, சார்ந்து வாழ்வது நல்லதா யோசனை பண்ணுங்கள். கரெக்ட். அதாவது சில விஷயங்கள்லாங்க அந்த அனுபவப்பட்டவங்க சொல்லும்போது அது உளமாற நமக்கு வர்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க. இதே பாயிண்ட்டை யாருனாலும் சொல்லலாம், நான் கூட இப்போ பேசலாம். ஆனால் நான் எனக்கு தோன்றதை பேசுகிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அனுபவித்தவங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இப்போ மேடமே ஒரு மாமியார், ஆனால் மேடமோட மாமியாரை மேடம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு என் வயசில் இப்போ எனக்கு மேடம்க்கு ஒரு பாதி வயசு கூட எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் நான் அடுத்து கேட்க போகிறேன். நல்ல கேள்விகளாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதாவது ரூட்ஸுங்க. இப்போ ஒரு மரம் வளருது அப்படின்னா ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் பிரான்ச் வரும், அப்புறம் அது இலை வரும், பழம், பூக்கள், இலை, பழம் எல்லாமே வருது. இந்த ரூட்ஸ் தாங்க அந்த அந்த 80+ இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி, அவங்க வந்து ரூட்ஸ். நம்ம அவங்கள கட் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்க, உங்களால் தழைக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த ரூட்ஸை வாட விடலாமா? நம்ம விடக்கூடாது. யோசிச்சு பாருங்கள். ஃபைன். சரி மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க சம்பளம் ஏறும்போது செலவும் ஏறுதுன்னு. ஆனால் இப்போ எனக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்கும்போது நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் சம்பளம் ஏறும்போது அதே வீட்டில் என்னால் வாடகைக்கு அப்போ இருக்க முடியும். ஆனால் நான் வாண்டடாக என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக வாழணும்னு நினச்சி என்னுடைய வீடை மாற்றுறேன். அப்புறம் வந்து நான் ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன்னா ஒரு காருக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். கார் வந்து தேவை இல்லைனாலும் கூட. இப்போ இந்த மாதிரி தேவை இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செலவு, நம்ம தேவைன்னு நம்மளாக நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய செலவு அந்த காலத்தில் இருந்திருக்காது. அப்போ இப்போ அந்த விஷயம் இருக்குது. இப்போ இதை எப்படி மேம் நம்ம டேக்கிள் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் மணி இஸ் அ மைண்ட் செட்னு சொன்னனால நான் கேட்குறேன், இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது எப்படி? அதாவது ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஸ்டேட்டஸ். மேல் ஈகோ சொல்லலாம், ஃபீமேல், யாரா ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகணும் இல்லையா? நமக்கு இதெல்லாம் தேவையில்லையே. இது வந்து அவங்களா இண்டிவிஜுவல் டெசிஷன் தான், அவங்களா தான் முடிவு பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி தேவை அல்ல, கொஞ்சம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறதா. இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர். அப்போ நீங்கள் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? சொந்த வீடாக வாங்குறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு கனவு இருக்கும், எனக்கு சொந்த வீடு வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா என்ன, சொந்த வீடு, காரு, 2 பிள்ளைங்க, குட் எஜுகேஷன், நான் வேர்ல்டில் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுப்பேன் என் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் எல்லாருடைய கனவாக இருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்களுடைய ஃபைனான்ஸுக்கு உள்ளே முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் பெருசாக போய் லோனை வாங்கி நான் கார் வாங்குறதோ, இல்லை நான் எவ்ரி டைம் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் லோன் வாங்கலாம். தேர் ஆர் குட் டெட்ஸ் அண்ட் பேட் டெட்ஸ். வீடு வந்து ஒரு சொத்து, அதோட வேல்யூவும் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக வாடகைக்கு போகிறதுக்கு பதிலாக சொந்த வீடாக வாங்கிட்டு அதை இஎம்ஐயில் பே பண்ணலாம். வேறஸ் நான் பெரிய கார் வாங்குறேன் அப்படிங்கும்போது கார் இஸ் அ லைபிலிட்டி, அது டிப்ரிசியேஷன் தான் போகும். வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வேல்யூ அதிகரிச்சுட்டே போகும். வேற காருக்கு அப்படி இல்லையே. அப்போ எதுக்கு இந்த அனாவசிய செலவெல்லாம்? நமக்கு நாமே கொஸ்டின் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு நான் வந்து 10,000 ரூபா தான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன், இப்போ நான் பெரிய கார் வாங்கினேன்னா 20,000 ரூபா போச்சு, என்னோட 10,000 ரூபா போச்சு எங்கேயோ இல்லையா? வேறஸ் நீங்கள் வந்து இதை நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து திருப்பி நான் அந்த இன்சூரன்ஸுக்கு தான் வருவேன் கரெக்டாக. ஏன்னா நான் அதிலையே ஊறி போனதுனால, பெரிய வீடாக வாங்குங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க, லோன் கூட எடுத்துக்கோங்க. அந்த லோனுடைய லைபிலிட்டி எவ்வளவு இருக்கோ அதை நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாளைக்கு நான் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய குடும்பம் நடுத்தருக்கு வந்துடக்கூடாது. இதுக்காக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எந்த வயசில் எடுக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக 30லேருந்து 40க்குள்ளே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால், ஒரு சுகரு, இல்லாட்டி ஏதோ ஒரு வியாதி வருங்க, இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது அடிபட்டுட்டு வருவோம், ஆக்சிடென்ட் ஆகிக்கும், இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்காது. ஸோ எவ்வளவு லைபிலிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ, நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறது வந்து உங்கள் குழந்தைங்களுடைய ஹையர் எஜுகேஷன், குழந்தைங்களுடைய மேரேஜ், அண்ட் தென் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இது 3 நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஃபைன். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொன்னீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் உங்களுடைய கணவர் நல்ல இதில் இருந்தார், அவர் நல்ல பென்ஷன் வாங்குவார், உங்களுடைய குழந்தைங்க சொசைட்டியில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் இந்த வயசில் அழகாக நீங்கள் பாட்டு உட்காந்து சாப்பிட்லாம், உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் யூ வாண்டட் டு ஏர்ன், நீங்களும் சம்பாதிக்க, நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால யூ ஆர் டூயிங் சம்திங். அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய சேஃப்டிக்காக என்ன இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, என்ன ஸ்கீம், என்ன டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து நாங்கள் எங்களோட வயசில் நான் இருக்கும்போது எனக்கு டீச் பண்ணுறதுக்கு நான் எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் எங்கள்கிட்ட வந்து நீ இவ்வளோ காணம் எடுக்கணும்னு சொல்லலை. ஸோ அதனால் நாங்கள் ஏதோ சரி, அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தார், எங்கள் மாமனார்கிட்ட பேசிட்டு போனார், உங்கள் பையன் பேங்கில் வேலை பார்க்குறாரு, நீங்கள் இவ்வளோ போடுங்க. எப்படியோ என் பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்திருக்கும். நம்ம அந்த இன்ஃப்ளேஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதே இல்லை அப்போ உள்ளவங்க. நான் எதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆயிருக்கேன்னா, பீயிங் அன் எஜுகேட்டட் லேடி, ஐ வாண்ட் டு எஜுகேட் த பப்ளிக். இந்த இன்சூரன்ஸில் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு வந்து படித்தவங்க வேணும் கண்டிப்பாக. இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அவங்க வாங்குறாங்க வாங்கல அதெல்லாம் நாங்கள் போய் பேசி, இஃப் தே ஃபீல் இட் இஸ் நெசசரி தே வில் பை. இல்லையா, புஷ் பண்ண முடியாது எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம. ஸோ இது வந்து நாங்கள் எடுத்த என் பொண்ணு கல்யாணத்தப்போ எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா வந்தது. அப்போ நான் நினச்சேன், இந்த 3 லட்சம் 30 லட்சமாக வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் போட்டிருக்கணும். அப்போ எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு இப்போ இன்ஃப்ளேஷனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் எங்களுடைய 25 வயசு 30 வயசில் ஒரு தோசை வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா ஒரு ரவா தோசை 15 ரூபா கூட இருந்திருக்காது, 10 ரூபா 15. இன்றைக்கி ஒரு ரவா தோசை சாப்பிட்னா எவ்வளோ ஆகுது? 130 ரூபா. 10 டைம்ஸ் இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருச்சு. அப்போ நம்ம இன்னையிலேருந்து இன்னொரு 20 இயர்ஸ் கழித்து, நம்ம இன்றைக்கி தான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடுத்த 20 இயர்ஸில் அதுக்கு படிக்கணும்னா ஒரு மெடிக்கலோ ஒரு இன்ஜினியரோ ஏதோ ஒன்று, மெடிக்கல் இன்ஜினியர் தவிர இன்றைக்கெல்லாம் நிறைய ஃபீல்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு செலவாகுங்க கல்யாணம் அண்ட் எல்லாத்துக்குமா வச்சு. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும். ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சேவ் பண்ணணுங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூ இருக்குது இன்றைக்கி. ரியல் எஸ்டேட்டில் போடலாம், கோல்டு கேட்கவே வேண்டாம், எப்படியோ ஏறிக்கிட்டே போகுது, கோல்டில் போடலாம், நிறைய ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலே, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா என் ஃபேமிலிக்கு அது கிடைக்க போகுது, நான் பாட்டு கட்டிகிட்டே இருக்க போகிறேன், 60 வயசு வரைக்கும் நான் கட்டுறேன், நான் இறந்ததுக்கு அப்புறமா என் குடும்பத்துக்கு ஏதோ நான் இருக்கும்போது அனுபவிக்கிற மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி ஏதாவது, அடுத்து இப்போ ஒரு 30 வயசு ஆகுது, இல்லை 35 வயசு ஆகுது, அடுத்து 25 வருஷம் 60 வயசு வரைக்கும் நீ மாதம் இவ்வளோ கட்டு, நீ கட்டின அமௌண்ட்டையும் சேர்த்து உனக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்னு ஒன்று கொடுத்து ஒரு 60 வயசில் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம், நீ ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை சூப்பராக வாழ்ந்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பீப்புள் வந்துட்டு ஒரு ஆர்வமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்னோடனே ஜென்ரலாக ஏதாவது உங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கு போகும் அப்படின்னும் போது, எங்கேயோ ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே இந்த ரூட்டடாக கல்ச்சர்டு பீப்புள் அப்படின்னும் போது நெகட்டிவாக பேசுகிறாங்கன்ற ஒரு தாட் வரும். என்ன பேசும்போதே நீ செத்துட்டான்னு ஆரம்பிக்கிறானே அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். அதெல்லாம் நமக்கு வந்து இந்த அபசகனம் அப்படின்னு நினைப்போம், பிடிக்காது. அப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம 60 வயசுல நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரியும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸுங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் நாட் செது போனாதான் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் எ ப்ரொடெக்ஷன். உங்களுடைய ஃபைனான்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இன்றைக்கி 30 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, 60 வயசு வரையும் 60, 65, 70 எவ்வளோ முடியுதோ சம்பாதிப்போம். பட் 60 வயசுக்குள்ளே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு நடுவில் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான், அதுக்காக தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம். டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது என்னது தெரியுங்களா? இப்போ நீங்கள் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க, காரில் போகிறது சீட் பெல்ட் போட்டுக்கிறோம், நைட்டில் வீட்டில் சிலிண்டரை ஞாபகம் க்ளோஸ், இதெல்லாம் என்னது ஆக்சுவலி சேஃப்டி மெஷர்மெண்ட், சேஃப்டிக்காக தானே பண்ணுறோம் இதெல்லாம். அதே மாதிரி தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் சேஃப்டி. ஃபினான்ஸ் வந்து நான் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனுக்கு ஏதாவது ஆகிடுதுன்னா அந்த குடும்பம் என்னங்க, எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? 1 மாதம் கொடுப்பாங்க, அண்ணன் தம்பி 2 மாதம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் லைஃப் லாங் 2. நான் என்னுடைய இப்போ இதில் நான் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி. ஒருத்தர் 48 வயசில் இறந்து போயிட்டார், ஒரு டிரைவர், வெறும் 3 லட்சத்துக்கு தான் போட்டிருந்தார். 3 லட்சம் அவங்களுக்கு பெரிய விஷயம். 2 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 6 வருஷம் கட்டியிருக்கார் அவர். அவர் கட்டின தொகையும் அந்த 3 லட்சம் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கீங்களே அதுவும் சேர்த்து அந்த குடும்பத்து அவங்களுக்கு நான் தான் கடவுள். அப்போ
ஏன்னா யார் கொண்டு வந்துங்க 3 லட்சம் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தப்பாக புரிதல் வச்சுட்டு இருக்கோம். எனக்கு செத்து போனால் தான் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. இது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு என்டோமெண்ட் பிளான் ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருந்தால் நான் 60 வயசு வரையும் இருந்தேன்னா நானே வாங்கிக்கிறேன் அந்த பணத்தை வித் போனஸ் 3 டைம்ஸாக வருங்க உங்களுக்கு. நீங்கள் கட்டின ப்ரீமியம் 30 வருஷத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா ட்ரிபிள் த மணி. நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கட்டுறீங்கன்னா 3 கோடி, அது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆச்சே. இல்லை 1 கோடின்னு நம்ம மொத்தமாக கட்ட போகிறோம், ஒரு வருஷம் அல்லது மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது கட்டும்போது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பணம் என் குடும்பத்துக்கு, இல்லை நான் நல்லா இருக்கேன்னா அந்த பணத்தை நானே வாங்கிக்கிறேன். இதில் என்ன கெட்டு போச்சு? சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ லைஃப்பில் நடந்தே தீரும். என் குழந்தைங்களுடைய படிப்பு, என் குழந்தைங்களுடைய கல்யாணம், அதுக்கப்புறம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட், இது 3க்கும் நீங்கள் கண்டிப்பாக சேமித்து தான் ஆகணும். அதுக்கு மேலே கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணுங்கள். அதில் அதுக்கப்புறம் மீதி உள்ளதை நீங்கள் ஸ்பெக்குலேஷன் ஆடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அதான் நான் சொன்னேன், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூ இருக்குது. ஆனால் சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10% ஃபார் நாங்கள் வந்து இதை வந்து ஃபினான்ஷியல் பிரமிடுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பேசிக் நீட்ஸ், அதுக்கப்புறம் சர்வைவல், அதுக்கப்புறம் உங்களுடைய இஎம்ஐஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பார்த்துட்டு அப்புறம் ஓன் ஹவுஸு, ஓன் காரு, அதுக்கப்புறம் நீங்கள் மீதி உள்ள பணத்தை நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 15% ரிட்டர்ன், 20% ரிட்டர்ன்லாம் சொல்லுவாங்க அவங்க. நாங்கள்லாம் நாமினல் ரிட்டர்ன்ஸ் தான் 10% வரைக்கும் இன்றைக்கி கொடுக்குது. அந்த 10% இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணினா கூட அடுத்த 100 இயர்ஸ் வரைக்கும் 10% கொடுக்க போகிறாங்க. அது எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை கேரண்டி பண்ணும்? நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டியோட எல்ஐசி புதுசாக பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆக்சுவலி. ஃபைன் மேம். எனக்கு பொதுவாகவே என்ன தோணும்னா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த்து, ஃபினான்ஸ் இது 2 மட்டும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் இருக்கும். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போ ஹெல்த்னா நீங்கள் ஏதாவது நீ இந்த மாதிரிலாம் செய்யாத, இதெல்லாம் பேட் ஹேபிட்டு உனக்கு பின்னாடி பாதிக்கப்படும் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. வரும்போது பார்த்துக்குறோம்டா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் டே இப்போ போட்டிங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் இருக்குது, அதுக்கு போய் யாராவது இன்னைக்கு வாழ்கிறத பாடுற அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த மனநிலைக்கு லாஸ்ட்டாக டு த பீப்புள் as a senior citizen in the world, not in the world, இல்லை நாட் இன் த வேர்ல்டு, பட் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சீனியரான ஒரு மெம்பர், நிறைய வருடங்களை கடந்து பார்த்துருக்கீங்க, நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய டவுன்ஃபால் பார்த்துருப்பீங்க, நிறைய அப்பு பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய ஃப்ரீடம் இருந்திருக்கும், எவ்வளோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த வகையில் ஒரு அட்வைஸாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, டு த யங்கர் சொசைட்டி லைக் மீ, எனக்கே சொல்லுங்கள். கண்டிப்பாக லெட்ஸ் வைண்ட் இட் அப். அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னு, இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம காதுலேயே வாங்க மாட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசியில் தான் இன்றைக்கி நாளைக்கு எங்கேயோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போ இல்லை, நார்மலாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு அகஸ்மாத்தமாக ஒரு மரணம் நடந்துடுறது எங்கேயோ பக்கத்து வீட்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லையோ எங்கேயோ ஒரு 45 வயசு 48 வயசில் ஒருத்தர் இறந்து போய்ட்றாருன்னு போகிறோம்ல, அந்த வீட்டுக்கு நம்ம கண்டோலன்ஸுக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இன்சூரன்ஸ் வச்சுருக்காரா கேட்குறோமா இல்லையா? ஆனால் அது நம்ம உண்மையிலேயே அவங்க மேலே அக்கறை இருந்ததுன்னா எப்போ கேட்டிருக்கணும்? அவங்க இருக்கும்போது கேட்டிருக்கணும். இன்சூரன்ஸ் இல்லை, நான் எடுத்திருக்கப்பா 2 கோடி ரூபாய்க்கு, நீயும் எடுத்து வச்சுக்கோ. அதுதான் உண்மையான அட்வைஸ், அதுதான் உண்மையான அக்கறை. அதை விட்டுட்டு நாங்கள் வந்து வீடு வீடாக போய் லோன்னு கதவை தட்டி தான் இன்றைக்கி இன்சூரன்ஸ் விற்க வேண்டியிருக்கு. அப்போ கூட நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் புரிஞ்சிட்டவங்க கண்டிப்பாக போடுவாங்க. என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இப்போது அவங்க எங்கள் பில்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி பசங்கள்லாம் என்ஆர்ஐயாக இருப்பாங்க, கூப்பிட்டு போட வைப்பாங்க. ஏன்னா தே அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இன்சூரன்ஸ். அதுவும் எங்கேஜாக இருக்கும்போதே எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி மெடிக்கல் அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட வரவே வேண்டாம், உங்களுக்கு எந்த நோயுமே வர வேண்டாம். ஆனால் 50க்கு மேலே வராதேன்னு அது கண்டிப்பாக வந்து தான் ஆகும். இப்போ நான் கூட கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு கட்டிக்கிட்டே இருப்போம், ஒன்றுமே வரலையே, ஒன்றுமே ரிட்டனே இல்லையேன்னு நினைப்போம். ஆனால் ரிட்டன் வர வேண்டாம், உங்களுக்கு எந்த டிசீஸுமே வர வேண்டாம், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் நம்ம கட்டுற அந்த ப்ரீமியம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து வேறு யாருக்கோ ஹெல்ப் ஆகுது இல்லையா, இன்டைரக்ட்லி வி ஆர் ஹெல்பிங் த சொசைட்டி. அந்த மனநிலைக்கு வந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க.
ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. எங்களோட நேரத்தையும் உங்களுடைய விஸ்டமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆமாங்க, இன்றைக்கி மேடம் வந்து பேசினாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி அவங்க எந்த வகையிலே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் அதனால் பெனிஃபிட் ஆனேன், அதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதில் நிறைய இருக்கும் பாலிசிஸில், இந்த பாலிசி அந்த பாலிசி அப்படின்னு நிறையா இருக்கும். நமக்கு எது ஏற்றதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மேமுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். யார் யார் மேமை காண்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எங்கிட்ட தான் எடுக்கணுங்கிறது இல்லைங்க, உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்களோ, தேடி போய் எடுங்க. ஓகே, ஃபைன். தட்ஸ் டூ. பட் ஆல்ரெடி கட்டாயமாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி. நான் எப்பயுமே சொல்லுவேங்க, நிறைய டாக்டர்ஸ்கிட்ட பேசுறதுனால நான் சொல்லுவேன், நீங்கள் ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இல்லை, நீ யார்கிட்டையுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் மகத்தானவர்கள்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் மேடம், என்கிட்ட வந்து எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, பக்கத்தில் யார் இருக்கீங்களோ எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது ப்ரில்லியண்ட்டான விஷயம். ரொம்ப நன்றி.